எந்திரிக்க வேண்டாம்டா, நீ அப்படியே படுத்துக்க. சரவணா, உனக்கு எதிரிலாம் யாரும் இல்லடா. தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு வந்த பெரிய கண்டத்துல இருந்து நீ தப்பிச்சு பழிச்சு வந்துட்ட. கையில மட்டும்தாண்டா காயம் இருக்கு, அதுவும் போக போக சீக்கிரமே நல்லா ஆயிடும். சரியா? சரி. இந்த கையில இருக்கிற காயத்தையோ இல்ல மனசுல ஏற்பட்ட காயத்தையோ நினைச்சு நினைச்சு நீ கவலைப்பட்டு சோர்ந்து போய் உக்காந்துடாதப்பா. இன்னும் கல்யாண வேலைங்க தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்குப்பா. அதெல்லாம் நீயும் நானும் தான் முன்னாடி நின்று செஞ்சு ஆகணும். இந்த ஊர் என்ன ஊரு? இந்த வீட்டுல இருக்கிற பொறாம பிடிச்ச பேய்களே அசந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் கல்யாணத்தை நாம சிறப்பா நடத்தி பிரமாதப்படுத்தணும்டா. இன்னைக்கு சாயங்காலமே அங்காளி பங்காளிங்க சொந்த பந்தங்க எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு நலுங்கு வைக்க போறேன். அம்மா, நான் எல்லா ஏற்பாட்டையும் பாத்துக்கிறேன்ப்பா. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படவும் கூடாது, பயப்படவும் கூடாது. பாத்தியா, இப்பதானே சொன்னேன், யார் என்னை எதிர்த்து எவ்வளவு பிரச்சனை பண்ணினாலும் தைரியமா என்னால அதை சமாளிக்க முடியும்டா. ஆனா நீ வருத்தப்பட்டு முகம் வாடினா அதை என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. நான் எப்பவுமே சொல்றதுதாம்மா, நீ எனக்கு அம்மா இல்ல, தெய்வம். என்ன ரம்யா, யார் இவன்? இவன் தான் சரவணனை பைக்ல இருந்து கீழே தள்ளி விட்டு ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சவன். அவனுக்கு எதுக்கு ரம்யா நீ பணம் கொடுக்கற? நான் சொல்லிதான் இவன் சரவணனை ஆக்சிடென்ட் பண்ணான். அதுக்காக அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? எதுக்காக நீயே சரவணனை ஆக்சிடென்ட் பண்ண சொன்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் ஏன் சவால்ல ஜெயிக்கணும்னா வாத்தியார் அவர் கையால தாலி எடுத்து கொடுத்து சரவணன் ஏன் கழுத்துல தாலி கட்டணும்னா சரவணனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகணுங்கிறது தவிர்க்க முடியாததான் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சென்டிமெண்டா யோசிச்சுட்டு இருக்கிறத விட பிராக்டிக்கலா திங்க் பண்ணி யாரா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். என்ன சொல்ற? அதுவும் கரெக்ட் தான். நம்ம நோக்கம் நிறைவேறணும்னா சரவணனா இருந்தா என்ன, செண்பகமா இருந்தா என்ன, நாம நினைச்சத பண்ணிட வேண்டியதுதான். அதனாலதான் பக்காவா பிளான் போட்டு சரவணனை தட்ட வச்சுட்டேன். சரி ரம்யா, எந்த காலத்திலயுமே இந்த உண்மை வேற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற யார் கைக்கும் கிடைக்காம பாத்துக்கோ. நான் கொஞ்சம் அசந்திருந்தா அண்ணமும் கார்த்தியும் இந்த ஃபுட்டேஜை எடுத்திருப்பாங்க. நல்ல வேலையை அவங்களுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். இப்ப அவங்க 2 பேரும் இந்த ஃபுட்டேஜை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்னைக்காவது இது அவங்க கையில கிடைச்சிரும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது யார் கையிலயுமே கிடைக்க போறதில்ல. இந்த ஃபுட்டேஜோட சேர்த்து சரவணனோட இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணங்கிற உண்மையும் மறைஞ்சு புதஞ்சு போயிட போகுது. சரி ரம்யா, இத யாருமா? செண்பகம்தான். பேசு. சமந்தி, சொல்லுங்க சமந்தி. சமந்திமா, எங்க இருக்கீங்க? வேற எங்க, வீட்ல தான் இருக்கேன். சொல்லுங்க சமந்தி. இன்னைக்கு சாயங்காலம் சரவணனுக்கு வீட்லயே நலுங்கு வைக்க போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சமந்திமா, நீங்களும் என் மருமகளுக்கு அங்க நலுங்கு நடத்திடுங்க. என்ன? இரு சொல்றேன். சரிங்க சமந்தி, ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடத்திடலாம். சமந்திமா, தங்கத்துக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுங்க.
நான் அப்புறமா பேசுறேன். ஆ சரிங்க சம்பந்தி. என்னம்மா? சரவணனுக்கு இன்னைக்கு நலங்கு வைக்கிறாங்களாமா, அதனால உனக்கும் நலங்கு வைக்க சொல்றாங்க. நீ என்ன சொல்ற ரம்யா, உனக்கு ஓகே தானே? எனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. இத பாரு ரம்யா, அப்படியெல்லாம் சொல்லாத. பிடிக்குதோ பிடிக்கலையோ இதையெல்லாம் பண்ணிதான் ஆகணும். நீ ஏற்பாடு பண்ணு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வாத்தியாரே. என்ன வாத்தியார் முகத்துல சிரிப்பே காணோம்? அவர் சிரிச்சிட்டா மட்டும் அப்படியே வாயிலிருந்து முத்து முத்தா கொட்டிடுமா என்ன? வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. இருக்கீங்களா? வணக்கம். உட்காருங்க. வாங்க இந்த சைடு சரி. வாங்க. ம். வாங்கம்மா வாங்க உட்காருங்க. எந்த வேலையும் பார்க்காம ஒதுங்கி நின்னா நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்காம போயிடுங்கிற நினைப்பா? இந்த செண்பகவல்லி இருக்கிற வரைக்கும் உங்களுடைய கேடுகெட்ட நினைப்பு பலிக்கவே பலிக்காது. உங்க எல்லார் முன்னாடி இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டல, நான் செண்பகவல்லி இல்ல. சின்னதா, அத்தை நம்மளதான் ஜாட பேச்சு பேசுறாங்க. புரியுது புரியுது, கண்டுக்காத. கண்டுக்காம இருந்தா இன்னும் பேசுவாங்க. பேசிட்டு வந்தோம். அவங்க பாசக்கார பிள்ளைக்கு அவங்களே எல்லாத்தையும் பண்ணி ஓஞ்சி போட்டோம். விடு. ஆப்பிள் என்ன காஷ்மீர் ஆப்பிளா? இவ்வளவு குளு 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 குளுன்னு இருக்குது. இவ்வளவு நேரம் ஏசில இருந்துச்சு, அதான் சில்லுன்னு இருக்கு. ஆப்பிளை விட உன் பேச்சு சில்லுன்னு இருக்குது. டேய் கட்டகுண்டு, அங்க என்னடா பேச்சு? அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப ரொம்ப அவசியம். நீ போய் சரவணனை கூட்டிட்டு வா போ. நேரம் ஆகுது இல்ல? மிரட்டுது பாரு. இதை இங்க வச்சுட்டு போறேன்க்கா. போய் அவனை கூட்டிட்டு வா. இவன் ஒருத்தன். பாத்தியா கண்ணு, இந்த கட்டக்குண்டை பாத்தியா? பாம்புக்கு பாலையும் காட்டுறான், மீனுக்கு தலையும் காட்டுறான். நம்ம கிட்ட நமக்கு சாதகமா இருக்க மாதிரி நடந்துக்கிறான், அவங்க கிட்ட அவங்களுக்கு சாதகமா இருக்க மாதிரி நடந்துக்கிறான். அவர் வேற என்ன பண்ணுவாருங்க மாமா? ரெண்டு பக்கமும் அவருக்கு வேணும்ல. யாரையும் பகச்சுக்க முடியாம நடுவுல இருந்து அல்லாடுறாரு. மாப்ள பாத்து வாடா மாப்ள, பாத்து பாத்து. ஆமா மாப்ள, இந்த வீட்ல பாகுபலி மாதிரி தில்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி ஆயிட்டியே. ரெண்டு எடுத்து வச்சு நடக்குது, உனக்கு இம்புட்டு வலிக்குதே. நாளைக்கு தாலிய கையில பிடிச்சி எடுத்து எப்படிடா கட்டுவ? இந்த நிலைமையில கலாயிர பத்தியா? மாப்ள வாடா மாப்ள, பாத்து பாத்து. வாப்பா, பாத்து மெதுவா வா.